Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டுட்டோரியல் பாத்தீங்கன்னா CorelDrawல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது and ரொட்டேட் பண்றது எப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏதாவது ஒரு பேசிக் ஷேப்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு டெக்ஸ்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் நீங்க CorelDrawல கொண்டு வந்து வச்சு வர்க் பண்ணும்போது அந்த பிக்சர்ஸ் வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கும் ரொட்டேட் பண்றதுக்கும் எப்படி பண்றதுங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நான் ஏதாவது ஒரு பேசிக் ஷேப்ஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் இல்லனா வந்து எலிப்ஸ் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் அப்படி டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துரும். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்றதுக்கு. போட்டோஷாப் வர்க் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதாவது போட்டோஷாப்ல வந்து நம்ம கண்ட்ரோல் T அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் வரவழைப்போம். CorelDrawல வந்து அந்த மாதிரி ஷார்ட்கட் எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது. இந்த அதாவது நீங்க பிக் டூல் அந்த பிக் டூலை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த அடுத்தது நம்ம பார்க்க போற ரொட்டேட்டுங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். Corel இது போட்டோஷாப் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இங்க பண்ண முடியாது. அதாவது ஷார்ட்கட் கொடுத்து உங்களால அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வர முடியாது. சோ இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்தானே இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், சைஸை வந்து நீங்க அந்த கார்னர்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். எவ்வளவு சைஸ் வேணுமோ நம்ம வந்து அவ்வளவு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்னதாக்குறதா இருந்தாலும் நம்ம வந்து சின்னதாக்கிக்கலாம். இது வந்து எல்லா ஷேப்ஸ்க்குமே பொருந்தும். பேசிக் ஷேப்ஸ் நீங்க எந்த ஷேப்ஸ் எடுத்து வச்சு நீங்க ஒர்க் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே நீங்க இதே மெத்தட்ல தான் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலா நம்ம ரெக்டாங்கிள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எலிப்ஸ் எடுத்தாலும் அதே மாதிரி தான், இல்ல வேற பாலிகான் எடுத்தாலும் அதே மாதிரி தான், இல்ல வேற பேசிக் ஷேப்ஸ் எடுத்தாலும் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் எடுத்தாலோ இல்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணாலோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதா இருந்தா இந்த மெத்தட் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுச்சு. திரும்ப நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனும்னா நம்மளுக்கு பிக் டூலை செலக்ட் பண்ணனும். பிக் டூலுக்கு உள்ள ஷார்ட்கட் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிக் டூல் வந்துரும். அதை வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதாவது அந்த ஆப்ஜெக்ட் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் திரும்ப என்ன பண்ணிக்கிறேன், திரும்ப வேணுங்கிற சைஸுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எலிப்ஸ் டூல் போட்டுக்கிறேன். வட்டம் பாலிகான் வந்துருச்சு. சரி, பாலிகானை இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சோன்னே பாருங்க, ட்ரா பண்ணி முடிச்சோன்னே இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் அந்த ரெக்டாங்கிளுக்கு எப்படி சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் எலிப்ஸ் எடுத்துக்கிறேன், வட்டம் எடுத்துக்கிறேன். அதை நான் ட்ரா பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை சைஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி CorelDrawல இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸுக்கோ இல்லை வந்து ஒரு பிக்சருக்கோ இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏதாவதுக்கோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உள்ள உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.